ओम शांति 15 अप्रैल 2024 बाप दादा मधुबन मुरली 15/4/2024 बाप दादा मधुबन। मीठे बच्चे, ये संगम उत्तम से उत्तम बनने का युग है। इसमें ही तुम्हें पति से पावन दुनिया बनानी है। இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம் யுகத்தில் உத்தமத்திலும் உத்தமமாக யுகமாகும். இங்குதான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும். प्रश्न: अंतिम दर्दनाक सीन को देखने के लिए मजबूती किस आधार पर आएगी? கடைசி கால பயங்கர விநாச காட்சிகளை பார்ப்பதற்கான மனவலிமை எந்த ஆதாரத்தில் வரும்? उत्तर: शरीर का बाण निकाले तो जाओ. शरीर उणवரை அழைத்து கொண்டே செல்லுங்கள். अंतिम सीन बहुत कड़ी है. बाप बच्चों को मजबूत बनाने के लिए अशरीरी बनने का इशारा देते हैं. இறுதியான காட்சி மிகவும் கடுமையானது. பாபா குழந்தைகளை திடமாக்குவதற்காக அஷரீரி ஆவதற்காக செய்தி கொடுக்கிறார். जैसा बाप इस शरीर से अलग हो तुम्हें सिखलाते हैं, ऐसे ही तुम बच्चे भी अपने को शरीर से अलग समझो, अशरीरी बनने का अभ्यास करो. எப்படி பாபா இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அப்படி நீங்களும் சரீரத்திலிருந்து தன்னை தனியாக உணருங்கள். அஷரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். புத்தி में रहे कि अब घर जाना है. இப்போது வீடு செல்ல வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चे जो भी जिसम में साथ हैं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், நீங்கள் உடலுடன் இருக்கிறீர்கள். बाबी है भी जिसम में साथ है. इस घोड़े का या गाड़ी पर सवार है, वह बच्चों को क्या सिखलाएंगे? தந்தையும் இப்போது உடலுடன் இருக்கிறார். இந்த குதிரை வண்டியில் பிரம்மாவின் शरीरम கூட சவாரி செய்கிறார் மற்றும் குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்கிறார்? जीते जी मरना कैसा होता है और कोई भी यह सिखला ना सके सिवाय बाप के. बाप भी परिचय सब बच्चों को मिलता है. वह ज्ञान सागर पतित से पावन बनते. வாழ்ந்து கொண்டு இருப்பது எப்படி என்பதை பாபாவை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. ஞான கடல் தூய்மையாக்குபவர் பாபாவின் அறிமுகம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைத்துள்ளது. ज्ञान से ही तुम पातित से पावन बनते हो और पावन दुनिया में भी बनानी है. तुम इस पतित दुनिया का ड्रामा प्लान अनुसार विनाश होना है. ஞானத்தினால்தான் நீங்கள் கீழான நிலையிலிருந்து மேலான நிலை அடைகிறீர்கள். மேலும் தூய்மையான உலகத்தையும் உருவாக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகம் நாடக சட்டத்திட்டத்தின்படி विनाशम आगिए आग வேண்டும். सिर्फ जो बाप को पढ़ाते हैं, पहचानते हैं और ब्राह्मण में भी बनते हैं, वहीं फिर पावन दुनिया में आकर राजी करते हैं. पवित्र बनने के लिए ब्राह्मण भी जरूर बनना है. யார் பாபாவை அறிந்து பிராமணர்களாக ஆனார்களோ அவர்கள் மட்டும்தான் தூய்மையான உலகத்திற்கு வந்து ராஜ்யம் செய்கிறார்கள். தூய்மையான பிராமணர்கள் அவசியமாக ஆக வேண்டும். ये संगम युगम है कि पुरुषोत्तम अर्थात उत्तम से उत्तम पुरुष बनने का युग. कहेंगे उत्तम तो बहुत साधु, सन्यासी, महात्मा, वजीर, अमीर, प्रेसिडेंट आदि है. साधु, सन्यासी, महात्मा, அமைச்சர், பணக்காரன், குடியரசுத் தலைவர் ஆகியோர் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். परंतु नहीं, ये तो कलयुगी भ्रष्टाचार दुनिया, पुरानी दुनिया है. पतित दुनिया में पावन एक ही है, एक भी नहीं. ஆனாலும் இல்லை, இது கலியுக கீழான பழைய தூய்மையற்ற உலகில் தூய்மையானவர் ஒருவரும் கூட இல்லை. अभी तुम संगम युगी बनते हो, वो लोग पतित पावनी पानी को समझते हैं. இப்போது நீங்கள் சங்கம் யுகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். மக்களோ தண்ணீரை पतित पावनी தூய்மையாக்கக்கூடியது என்று நம்புகிறார்கள். सिर्फ गंगा नहीं, जो भी नदियाँ हैं जहाँ भी पानी बहती है समझते हैं पतित पावन करने वाला है. ये बुद्धि में बैठा हुआ है. कोई कहाँ जाते हैं, मतलब पानी में स्नान करने के जाते हैं, परंतु पानी से तो कोई पतित पावन हो ही नहीं सका. பாபா சொல்கிறார், கங்கை மட்டுமல்ல, எந்த நதியானாலும் சரி தண்ணீரை கண்டுவிட்டாலே போதும், மக்கள் தண்ணீர் தூய்மை செய்துவிடும் என்று புரிந்து கொண்டு நம்புகிறார்கள். இது புத்தியில் பதிவாகிவிட்டது அவர்களுக்கு. சிலர் எங்கே போகிறார்கள், சிலர் எங்கோ போகிறார்கள். தண்ணீரில் குளிப்பதற்கு செல்லுங்கள் என்று அர்த்தம். ஆனாலும் தண்ணீரால் யாரும் தூய்மையாக முடியாது. अगर पानी में स्नान करने से पावन हो जाता तो फिर तो इस समय सारी सृष्टि पावन हो जाती. इतने सब पावन दुनिया में होनी चाहिए. तो ये पुरानी रस्म चलती आती है.
ஒருவேளை தண்ணீரில் குளிப்பதனால் உயர்ந்த நிலை அடைந்துவிடும். பிறகு இந்த சமயம் முழுவதுமே உயர்ந்திருக்கும். அனைவரும் தூய்மையான உலகத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். இது பழைய பழக்க வழக்கங்களாக இருந்து வருகிறது. सागर में भी सारा किचड़ा आदि जाकर पड़ता है, फिर वह पावन कैसे बनेगा? पावन तो बनना ही आत्मा को, इसके लिए तो परमपिता चाहिए जो आत्मा को पावन बनाए. கடலிலும் கூட அனைத்து குப்பங்களும் போய் சேர்கிறது. பிறகு அது எப்படி தூய்மையாக்க முடியும்? தூய்மையாக்க வேண்டியது ஆத்மா தானே. ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடியவர் பரமாத்மாவாக இருக்கிறார். तो तुम समझते हो पावन होती है सतयुग में, पतित होते हैं कलयुग में. अभी तुम संगम युग पर हो. पति से पावन होने के लिए पुरुषार्थ करना पड़ता है. நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தூய்மையாக இருப்பது சத்தியுகத்தில், தூய்மையற்ற நிலையில் இருப்பது கலியுகத்தில். இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். तुम जानते हो हम शूद्र वर्ण में थे, अब ब्राह्मण वर्ण में आ गए. शिव बाबा प्रजापिता ब्रह्मा द्वारा बताते हैं हम हैं सच्चे मुख वंशावली ब्राह्मण, वह है कुक वंशावली प्रजापिता. तो प्रजा सारी हो गई. நாம் சூத்திரனாக இருந்தோம், இப்போது பிராமணனாகி உள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக உருவாக்குகிறார். நாம் சத்தியுகத்தில் சத்தியமான முகவம்சாவளியாக பிராமணனாக இருக்கிறோம். அவர்கள் தாய் வழி பிராமணர்களாக இருக்கிற வம்சாவளி பிராமணராக இருக்கிறார்கள். பிரஜைகளின் தந்தை என்றால் அனைவருமே அவருக்கு பிரஜைகளாகி விடுவார்கள். प्रजा का तो पिता है ब्रह्मा, वे तो ग्रेट ग्रैंडफादर हो गया. जरूर वह था फिर कहाँ गया? மிக உயர்ந்த முழுமையானவர் தாத்தாவாக இருக்கிறார். அவர் அவசியம் இப்போது இருந்திருப்பார். பிறகு அவர் எங்கே சென்று விட்டார்? पुनर्जन्म तो लेते हैं ना, ये तो बच्चों को बताया. ब्रह्मा भी पुनर्जन्म लेते हैं. ब्रह्मा और सरस्वती माँ और बाप மறுபிறவி எடுக்கிறார்கள். பிரம்மாவோ மறுபிறவி எடுக்கிறார் என்பதை குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ब्रह्मा மற்றும் சரஸ்வதி தந்தையாகவும் இருக்கிறார். वहीं फिर महाराजा महारानी लक्ष्मी नारायण बनते हैं, जिसका विष्णु कहा जाता है. वहीं फिर 84 जन्म के बाद आकर ब्रह्मा सरस्वती बनते हैं. அவர்களே மீண்டும் மகாராஜா மகாராணி லட்சுமி நாராயண் ஆகிறார்கள். இவர்களே விஷ்ணு என அழைப்படுகிறார்கள். இவர்களே மீண்டும் 84 பிறவிகளுக்கு பிறகு வந்து ब्रह्मा सरस्वती ஆகிறார்கள். ये राज तो समझाते हैं, कहते भी हैं जगत अम्बा तो सारी जगत की माँ हो गई. लौकिक माँ तो हर एक ही अपने अपने घर में बैठी हुई है, परंतु जगत अम्बा तो कोई जानते ही नहीं. இந்த ரகசியத்தை யாரும் புரிய வைத்திருக்கிறார். ஜெகதம்பாவை முழு உலகத்துக்கு தாய் என்று கூறவும் செய்கிறார்கள். லௌகிகமான தாய் ஒவ்வொருவருக்கும் தங்களது வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் ஜெகதம்பாவை யாருக்குமே அறியவில்லை. ऐसा ही अंधश्रद्धा से ही कहते देते हैं, जानते कोई भी नहीं. जिसको पूजा करते हैं उनको ऑक्यूपेशन को नहीं जानते हैं. अभी तुम बच्चे जानते हो रचिता है ऊंच दे ऊंच. இது போன்ற மூட நம்பிக்கையில் கூறிவிட்டார்கள். யாருமே அறிந்திருக்கவில்லை. யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவர்களின் தொழிலை பற்றி தெரியவில்லை. இப்போது படைப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். ये उल्टा जाड़ है, उनको इनका बीज रूप ऊपर है. बाप को ऊपर से ही नीचे आना पड़ते हैं तुमको पावन बनाने. तुम बच्चे जानते हो बाबा आत्मा आया हुआ है, तुमको इस सृष्टि का आदि मध्य अंत का ज्ञान देकर फिर उस पर सृष्टि का चक्रवर्ती राजा बनाते हैं. இது தலைக்கீழான கல்ப மனித மரமாகும். இதன் விதை மேலே இருக்கிறது. உங்களை தூய்மையாக்குவதற்காக பாபா மேலே இருந்து கீழே வர வேண்டியிருக்கிறது. இந்த சிருஷ்டியின் ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை கொடுத்து மீண்டும் இந்த புதிய சிருஷ்டியின் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆக்குகிறார் என்பதை பாபா புரிய வைக்கிறார். इस चक्र को जानने को दुनिया में तुम्हारा सिवाय और कोई नहीं जानते हैं. बाप कहते हैं फिर 5000 वर्ष बाद आकर तुमको सुनाऊंगा. ये ड्रामा बनाया है. இந்த சக்கரத்தின் ரகசியத்தை உலகத்தில் உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து உங்களுக்கு கூறுகிறேன். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று பாபா கூறுகிறார்.
ड्रामा के क्रिएटर, डायरेक्टर, मुख्य एक्टर और ड्रामा के आदि मध्य अंत को ना जानने तो उनको वे है अकल कहेंगे. பாபா கூறுகிறார், நாடகத்தின் படைப்பவர், இயக்குனர், முக்கிய நடிகர், பிரின்சிபல் ஆக்டர் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்களை முட்டாள் என்று கூறுவார்களா அல்லவா? बाप कहते हैं 5000 वर्ष का पहले भी हमने तुमको समझाया, तुमको अपना परिचय दिया है जैसे अब दे रहे हैं. तुमको पवित्र भी बनाया था जैसा अब बना रहे हैं. 5000 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு கூறியிருந்தேன், உங்களுக்கு உங்களது அறிமுகத்தை கொடுத்திருந்தேன், அதுபோன்று இப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உங்களை தூய்மையாக்கவும் ஆக்கியிருந்தேன், அதுபோல இப்போதும் ஆக்கி கொண்டிருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். अपने का आत्मा समझ बाप को याद करो, वही सर्वशक्तिवान पतित पावन है. गायन भी है, अंतकाल जो पलाने सिमरे बलबल अर्थात घड़ी घड़ी ही ऐसा ही योनि में आए. தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள், அவர்தான் சர்வசக்திவான், தூய்மையாக்கக்கூடியவர். இறுதி காலத்தில் யாரை நினைக்கிறோமோ அந்துமதி சோகதி, அவருடன் ஒவ்வொரு யுகமும் வருவோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. अब इस समय तुम जन्म तो लेते हो परंतु सूकर, कुकर, कुत्ते, बिल्ली नहीं बनते हो. இப்போது இந்த சமயத்தில் நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீர்கள், ஆனால் பன்றியாகவோ நாயாகவோ பூனையாகவோ ஆவதில்லை. अभी भेद का बाप आया हुआ है, कहते हैं तुम सभी आत्माओं का बाप हो. ये सब काम चिता पर बैठ काले हो गए हैं, इनको फिर ज्ञान चिता पर चढ़ाते हैं. இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து விட்டார். நான் அனைத்து ஆத்மாக்கள் தந்தை என கூறுகிறார். அனைவரும் காமம் என்ற நெருப்பில் விழுந்து கருப்பாகிவிட்டார்கள். அவர்களை மீண்டும் ஞானத்தில் அமர வைத்து வெள்ளையாக்குகிறேன். तुम अब ज्ञान चिता पर चढ़े हो, ज्ञान चिता पर चढ़ फिर विकारों में जा ना सके. प्रतिज्ञा करते हैं हम पवित्र बनेंगे, पवित्र रहेंगे. बाबा कोई ही है, राखी नहीं बांधते हैं. இப்போது நீங்கள் ஞானத்தில் இருக்கிறீர்கள், பிறகு விகாரத்தில் போகக்கூடாது. தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி செய்துகிறீர்கள். பாபா இந்த ராக்கி அணிவிப்பதில்லை. ये तो भक्ति मार्ग के रिवाज चलता आता है, वास्तव में ये है इस समय की बात. तुम जानते हो पवित्र बनने के सिवाय पावन दुनिया का मालिक कैसे बनेंगे. फिर भी पक्का करने के लिए बच्चों से प्रतिज्ञा कराई जाती है. இது பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்களாகும். உண்மையில் இது இந்த சமயத்தின் விஷயமாகும். தூய்மையாகாமல் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் எப்படி ஆக முடியும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஆனாலும் குழந்தைகளை திடப்படுத்துவதற்காக உறுதிமொழி செய்விக்கப்படுகிறது. कोई ब्लड से भी लिखा कर देते हैं, कोई कैसे लिखते हैं, बाबा आप आए हैं, हम आपसे वर्षा जरूर लेंगे. निराकार साकार में आते हैं, जैसे बाप परंधाम से उतरते हैं वैसे तुम आत्मा भी उतरते हो. சிலர் ரத்தத்தினாலும் எழுதி கொடுக்கிறார்கள், பாபா நீங்கள் வந்திருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஆசையை கட்டாயம் எடுப்போம் என்கிறார்கள். நிராகாரமானவர் சாக்கார உடலில் வருகிறார். எப்படி பாபா பரந்தாமத்தில் இறங்குகிறாரோ அதுபோல் ஆத்மாக்களும் நீங்கள் இறங்கி வருகிறீர்கள். ऊपर से नीचे अपनी पार्ट बजाते हैं. ये तुम समझते हो कि सुख और दुख का खेल है. आधा कल्प सुख, आधा कल्प दुख. பாகத்தை நடிப்பதற்காக மேலே இருந்து கீழே வருகிறீர்கள். இது சுகம் மற்றும் துக்கத்திற்கான விளையாட்டு என்பதை புரிந்து உள்ளீர்கள். பாதி கல்பம் சுகம், பாதி கல்பம் துக்கமாக இருக்கிறது. बाप समझाते हैं 3/4 से भी तुम जास्ती सुख भोगते हो. आधा कल्प के बाद भी तुम धनवान रहते हो. कितने बड़े मंदिर आदि बनाते हो. दुख तो पीछे होता है जब बिल्कुल तमो प्रधान भक्ति बन जाती है. நீங்கள் முக்கால் பங்கை பாகத்தை நீங்கள் அதிகமாக சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். பாதி கல்பத்திற்கு பிறகு நீங்கள் செல்வந்தராக இருந்தீர்கள். எவ்வளவு பெரிய கோயில் முதலியவற்றை நீங்கள் தான் உருவாக்கினீர்கள். எப்போது பக்தி தமப்பிரதானமாகி விடுகிறதோ அப்போதான் துக்கம் உங்களுக்கு ஏற்படுகிறது. बाप समझाया है तुम पहले अव्यभिचारी भक्त थे, सिर्फ एक ही भक्ति करते थे. जो बाप तुमको देवता बनाते हैं, सुखधाम ले जाते हैं, उनको ही तुम पूजा करते थे. फिर बाद में व्यभिचारी भक्ति शुरू कर दिया. நீங்கள் முதலில் ஒரே ஒருவராக சிவபாபாவை மட்டும்தான் பக்தி செய்தீர்கள்.
யார் உங்களை தேவதையாக ஆக்கினாரோ சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறாரோ அந்த தந்தையை தான் நீங்கள் பூஜை செய்து வந்தீர்கள். பிறகு அதுவே பலரை வணங்கும் பக்தியாக ஆரம்பித்து विट्टीர்கள். पहले एक ही पूजा फिर देवताओं को पूजा करते थे. अभी तो 5 भूतों के भी बन गए हैं तो शरीरों को भी पूजा करते हो. चैतन्य के भी हैं तो जड़ को भी पूजा करते हो. முதலில் ஒருவரின் பூஜை சிவபாபாவின் பூஜை, பிறகு தேவதைகளின் பூஜை செய்தீர்கள். இப்போது 5 பூதங்களுக்கும் உடலுக்கும் பூஜை செய்கிறீர்கள். அவர்கள் உயிர் உள்ளவர்களை மட்டுமல்ல உயிரற்றவர்களை வணங்குகிறார்கள். 5 तत्वों के बने हुए शरीर को देवताओं को भी ऊंच समझते हो. देवताओं को भी तो सिर्फ ब्राह्मण हाथ लगाते हैं. तुम्हारे तो ढेर के ढेर गुरु हो गए. 5 உறுப்புகளால் ஆன உடல் கடவுளை விட உயர்ந்ததாக கருதப்படுகிறது. பிராமணர் மட்டும்தான் தேவதை தனது கைகளால் தொட்டு காரியம் செய்கிறார்கள். உங்களுக்கு அதிலும் அதிகமான குருக்கள் இருக்கிறார்கள். ये बाप बैठ समझाते हैं. ये दादा भी कहते हैं हमने भी सब कुछ किया. भिन्न भिन्न हड्डियों का आदि कान नाक मोहनी मोड़ना आदि सब कुछ किया. आखिरी ये सब कुछ छोड़ देना है. தந்தை அமர்ந்து இப்போ கூறுகிறார், இந்த தாதாவும் அதாவது பிரம்மா பாபா கூட விதவிதமான ஆட்டயோகமும் காது மூக்கை பிடிப்பது போன்ற அனைத்தையும் செய்தார். இறுதியாக அனைத்தையும் விட வேண்டியதாகிவிட்டது. வே பந்தே தந்தா கரே ய தந்தா கரே தந்தா கரே ய தந்தா கரே पिनकी अदाद सुरसी आदि रहती है तंग तो हो जाते हैं. प्राणायाम आदि सिखाने के लिए बड़ी तकलीफ होती है. அந்த தொழிலை செய்யலாமா அல்லது இந்த தொழிலை செய்யலாமா? தூங்கிவிட நேரிட்டது, தொல்லை ஏற்பட்டது. பிராணாயம் போன்றவற்றை கற்றுக்கொள்வதில் மிகவும் கஷ்டம் ஏற்பட்டது. आधा कल्प भक्ति मार्ग में थे, अभी मालूम पड़ा. बाबा बिल्कुल एक्यूरेट बताते हैं. वे कहते हैं भक्ति परंपरा से चलती आई है. अब सतयुग में भक्ति कहाँ से आएगी? பாதி கல்பம் பக்தி மார்க்கத்தில் இருந்தார்கள், இப்போது தெரிந்துவிட்டது. பாபா மிகவும் சரியாக தான் கூறுகிறார். பக்தி பரம்பரையாக வருகிறது. சத்தியுகத்தில் பக்தி என்பது எங்கிருந்து வந்தது? மனுஷ பில்குல் समझते नहीं. बुद्धि मूड बुद्धि है ना. सतयुग में तो ऐसे नहीं कहेंगे. बाप कहते हैं मैं हर एक 5000 वर्ष के बाद आता हूँ. शरीर भी उनका लेता हूँ जो अपने जन्मों का नहीं जानते हैं. அசட்ட புத்தியாக இருந்தது. சத்தியுகத்தில் அப்படி கூற மாட்டார்கள். பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் வருகிறேன் என்கிறார். யார் தனது பிறவை பற்றி அறியவில்லையோ அவரின் உடலை தான் தத்தெடுக்கிறார். यही नंबर 1 जो सुंदर था वही अब श्याम बन गया. आत्मा भिन्न भिन्न शरीर धारण करती है. तो बाप कहते हैं जिसमें मैं प्रवेश करता हूँ उसमें अभी बैठा हूँ. क्या सिखलाते हैं? அவர்தான் நம்பர் 1 அழகாக இருந்தவர். அதாவது யாரை சொல்கிறார்? பிரம்மா பாபாவை சொல்கிறார். அவர்தான் சுந்தரமாக இருந்தார், அழகாக இருந்தார். இப்போது அவர்தான் கருப்பாகிவிட்டார், ஷியாம் சுந்தர் ஆகிவிட்டார். ஆத்மா விதவிதமான நடிப்பை எடுத்து நடிக்கிறது. யாரிடத்தில் நான் பிரவேசம் செய்கிறேனோ அவர் மூலம் என்ன கற்றுத்தர இப்போது அமர்ந்திருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்தபி மர்னா जीते जी मरना. इस दुनिया से तो मरना ही है. अभी तुमको पवित्र होकर मरना है. मेरा पार्टी ही पतित पावन बनने की. வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த உலகத்திலிருந்து இறக்க வேண்டும் அல்லவா? இப்போது நீங்கள் தூய்மையாகி இருக்க வேண்டும். எனது பாகமே தூய்மையாக்குவது தான். तुम भारतवासी बुलाते हैं हे पतित पावना. हर कोई ऐसे नहीं बुलाते. हे क्रिएटर, दुख से दुनिया से छुड़ाने के लिए आओ. सब मुक्ति धाम में जाने के लिए ही मेहनत करते हैं. தூய்மையாக்குபவரே என்று பாரதவாசிகள் நீங்கள் தான் அழைக்கிறீர்கள். விடுதலை அளிப்பவரே, துக்கமான உலகத்திலிருந்து விடுவதற்காக வாய் என்று வேறு யாரும் அழைக்க மாட்டார்கள். அனைவரும் முக்திதாம் போவதற்கு மட்டும்தான் முயற்சி செய்கிறார்கள். तुम बच्चे फिर पुरुषार्थ करते हो सुखधाम के लिए. वे हैं प्रकृति मार्ग वालों के लिए. तुम जानते हो हम प्रकृति मार्ग वाले हैं, पवित्र हैं. குழந்தைகள் சுகதாமம் செல்ல முயற்சி செய்கிறீர்கள். இது உலகிய விவகாரங்களில் ஈடுபட்டுள்ள பிரவருத்தி மார்க்கமாக உடையதாகும். பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்த நாம் தூய்மையாக இருக்கிறோம். फिर अपवित्र बने हैं. प्रवृत्ति मार्ग वालों का काम निमित्त मार्ग वाले कह न सके. यज्ञ तप दान आदि सब कुछ प्रवृत्ति मार्ग वाले के करते हैं. பிறகு தூய்மையாக இழந்து விட்டோம்.
பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களின் வேலைகளை நிருவருத்தி சந்நியாசி மார்க்கத்தினர்கள் சேர்ந்தவர்கள் செய்ய முடியாது. யஜ்ஞம், தவம், தானம், புண்ணியம் போன்ற அனைத்து பிரவருத்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் செய்கிறார்கள். तुम अभी फील करते हो कि अभी हम सबको जानते हैं. शिव बाबा हम सबको घर बैठे पढ़ाते हैं. बेहद का बाप बेहद का सुख देने वाले हैं. उनको हम बहुत समय के बाद मिलते हैं तो प्रेम से आंसू आते हैं. இப்போது நாம் அனைத்தையும் அறிந்துள்ளோம். சிவபாபா நம் அனைவருக்கும் வீட்டில் அமர்ந்து கொண்டே கற்பித்துக் கொண்டிருக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரிடம் நீங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பதால் அன்பு கண்ணீர் வடிக்க வேண்டும். बाबा कहते हैं रोमांच कड़ी हो जाना चाहिए. आहो बाबा आया है हम बच्चों की सर्विस के लिए. बाबा हमको इस पढ़ाई से गुल बनाकर ले जाते हैं. इस गंद से चीची दुनिया से हमको ले जाते हैं अपने साथ. ஆஹா பாபா குழந்தைகளின் சேவையில் வந்து விட்டார் என்றதும் உங்களுக்கு கூச்சரிக்க வேண்டும். பாபா நம்மை இந்த படிப்பினால் மலர் போன்று ஆக்கி அழைத்து செல்கிறார். இந்த அழுக்கான கீழான உலகத்திலிருந்து தன்னுடன் நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி मार्ग में तुम्हारी आत्मा कहती है कि बाबा आप आएंगे तो हम वारी जाएंगे. हम आपके ही बनेंगे, दूसरा कोई नहीं बनेंगे. नंबर तो है ही, सबको अपना अपना पार्ट है. பாபா நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களுடைய சரணடைவோம் என்று பக்தி மார்க்கத்தில் உங்களின் ஆத்மா தான் கூறியிருந்தது. நாங்கள் உங்களை தவிர வேறு யாரையும் நினைவு செய்ய மாட்டோம். வரிசைக்கிரமாக இருக்கிறது அல்லவா? அனைவருக்கும் தங்களுக்கான பாகம் கிடைத்திருக்கிறது. कोई तो बाप को बहुत प्यार से करते हैं जो स्वर्ग का वर्षा देते हैं. सतयुग में रोने के नाम ही नहीं रहता. यहाँ तो कितना रोते हैं. जब स्वर्ग में गया तो फिर रोने क्यों चाहिए और ही बाजा बजाना चाहिए. சிலர் பாபாவிடம் மிகவும் அன்பாக அன்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொர்க்கத்தின் ஆசி எடுக்கிறார்கள். சத்தியுகத்தில் அழுவது போன்ற பெயரே இருக்காது. இங்கு எவ்வளோ அழுகிறார்கள். யாராவது சொர்க்கம் போய்விட்டால் அழுவது ஏன்? மேலும் தாளம் தம்பட்டம் தாடிக்க வேண்டும். यहाँ तो बाजा बजाते हैं, அங்கு வாத்தியம் வாசிக்க மாட்டார்கள். खुशी से शरीर छोड़ते हैं. ये रस्म भी शुरू से ही होती है. ये तुम कहेंगे हमको अपना घर जाना है, वहाँ से சமஸ்னே புனர்ஜன்மம் लेना है. சத்தோ பிரதான உடலை குஷியாக விட்டு விடுவார்கள். இந்த பழக்கம் கூட இங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. இங்கு நீங்கள் தனது வீடு செல்ல வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அங்கு மறுபிறவி எடுக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்கிறீர்கள். तो बाप सब बातों को समझाते हैं. ब्राह्मणी का मिसाल भी तुम्हारा ही है. तुम ब्राह्मणिया हो, विष्टा कीड़ों को तुम बू बू करते हो. तुमको तो बाप कहते हैं इस शरीर को भी छोड़ देना है. உங்களுக்கு குழவியின் கதை கூட கூறுகிறார்கள். நீங்கள் பிரம்மா குமாரிகள் குழவி பூக்களுக்கு ஞானத்தை புழுக்களுக்கு ஞானத்தை ஊதுகிறீர்கள். இந்த शरीरத்தையும் விட்டுவிட வேண்டுவது உங்களுக்கு பாபா கூறுகிறார். जीते जी मरना है. बाप कहते हैं अपने को आत्मा समझो, अब इसको वापस घर जाना है. வாழ்ந்து கொண்டு இறந்து போக வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போது திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். अपने को आत्मा समझ बाप को याद करना है. देह को भूल जाना है. बाप तो बहुत मीठा है. कहते हैं मैं बच्चों को विश्व का मालिक बनाने आता हूँ. தேகத்தை மறந்து விடுங்கள். பாபா மிகவும் இனிமையானவராக இருக்கிறார். நான் உங்களை உலகத்திற்கு எஜமானாக்க வந்துள்ளேன். இப்போது சாந்திதாம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். अल्प और बे ये है दुखधाम. शांतिधाम हम आत्माओं का घर है. हमने पाठ बजाते हैं, अब हम घर वापस जाना है. தந்தை மற்றும் அவரின் ஆசையை நினைவு செய்ய வேண்டும். இது துக்கதாமமாகவும் சாந்திதாமம் மற்றும் அனைத்து ஆத்மாக்களின் வீடாக இருக்கிறது. நமது பாகத்தை ஏற்று நடிப்பதாக வந்திருக்கிறோம். இப்போது வீடு செல்ல வேண்டும். वह चीची शरीर नहीं रहता है. अभी तो ये बिल्कुल ही जड़ीबूट शरीर हो गया है. हमको बाप सम्मुख बैठ सिखलाते हैं. அங்கு இந்த கீழான சரீரம் இருக்காது. இப்போது இந்த சரீரம் மிகவும் இட்டு போய்விட்டது. இப்படிப்பட்ட செய்திகளால் பாபா தமக்கு புரிய வைக்கிறார். मैं भी आत्मा हूँ, तुम भी आत्मा हो. मैं शरीर अलग होकर तुमको ही तुम भी वहीं सिखलाता हूँ. तुम भी अपने को शरीर अलग हो जाते हो. நான் சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களையே இப்போது கற்பிக்கிறேன். சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கும் அதையே கற்பிக்கிறேன். நீங்களும் தன்னை சரீரத்தின் தனிப்பட்டதாக உணர வேண்டும். இப்போது வீடு செல்ல வேண்டும். இங்கு இருப்பதற்கான நேரம் இப்போது கிடையாது. ये भी जानते हो अभी विनाश होना है. भारत में रक्त की नदियाँ बहेगी,
फिर भारत को ही दूध की नदियाँ बहेगी। இப்போது விநாசம் காரணம் ஏற்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. பாரதத்தில் ரத்த நதிகள் பெருக்கெடுத்து ஓடும், பிறகு பாரதத்தில் தான் பாலாறும் ஓட வேண்டும் என்று பாபா சொல்கிறார். सब आपस में लड़ मरेंगे, ये पिछाड़ में भी मौत है. பாகிஸ்தான் में क्या क्या होता है, அனைவரும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இது இறுதி பயணமாக இருக்கிறது. இது மிகவும் கஷ்டமான காட்சிகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தால் மயக்கமாகி விடுகிறார்கள். अभी बाप समझाते हैं, मजबूत बनाते हैं, शरीर का बांध भी निकलते जाते हैं. बाबा ने देखा बच्चे याद में रह नहीं सकेंगे, बहुत कमज़ोर हैं, इसलिए सर्विस भी नहीं बढ़ाती है. ஒரு சிலர் பார்த்தால் மயக்கமாகி விடுவார்கள். இப்போது பாபா உங்களை மிக திடமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரீர உணவுகளை நீக்கி விடுகிறார். குழந்தைகள் நினைவில் இருப்பதில்லை, மிகவும் பலவீனமாக இருக்கிறார் என்று பாபா சொல்கிறார். गड़ी गड़ी लिखते हैं बाबा, भूल जाती हैं, याद भूल जाती हैं, बुद्धि में लगती नहीं. बाबा कहते हैं योग अक्षर छोड़ दो. विश्व में बादशाही लेने वाला बाप का तुम भूल जाते हो तो आगे भक्ति और बुद्धि में कहीं तरफ चली जाती है तो अपनी को சட்டக்தி காட்டனா செய்யும். அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது, புத்தியில் நினைவதில்லை. பாபா யோகம் என்ற சப்தத்தை நீக்கிவிட வேண்டும் என்கிறார். இந்த உலக ராஜ்யத்தை தரும் பாபாய் மறந்து விடுவீர்களா? இதற்கு முன்னதாக பக்தியில் ஆங்கெங்கே மற்ற பக்கத்திலும் சென்றது. உடம்பை வரித்து கொண்டும் சொடுக்கு போட்டு கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அழிவற்ற ஆத்மா என்று பாபா கூறுகிறார். सिर्फ तुम पावन और पतित बनते हो, बाकी आत्मा कोई छोटी बड़ी होती नहीं. நீங்கள் தூய்மையாகவும் தூய்மையற்றவர்களாக மட்டும் ஆகிறீர்களே தவிர ஆத்மா எப்போதும் சிறியதோ பெரியதோ ஆகுவதில்லை என்கிறார். धारणा मुख्य सारम, अपने आपस में बातें करो. ओहो बाबा आया है हमारे सर्विस पर, वह हमें घर बैठे पढ़ा रहे हैं. भेद का बाप भेद का सुख देने वाले हैं, इसको ही हम अभी मिले हैं. தனக்கு தானே பேசுங்கள். பாபா நமக்கு சேவை செய்து வந்து விட்டார். அவர் நமது வீட்டிற்கு கொண்டே கற்பிக்க கொண்டிருக்கிறார். நமது வீட்டிலிருந்து கொண்டே கற்பித்து கொண்டிருக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நாம் இப்போது சந்தித்து ऐसा प्यार से बाबा कहो और खुशी में प्रेम से आंसू आ जाए. அன்பாக பாபா என்று சொல்லுங்கள், ஆனந்த கண்ணீர் வந்துவிடும். ரெண்டாவது பாயிண்ட், अब वापस घर जाना है, इसलिए सबसे महत्व निकाल जीते जी मरना है. இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும், ஆகையால் அனைத்திலிருந்து விடுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். देह को भी भूल जाना है, इसमें अलग होने के अभ्यास करना है. இந்த தேகத்தை மறக்க வேண்டும், இந்த சரீரத்திலிருந்து தனியாவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். वरदानम, बीती हुई बातों को वृत्तियों से समाप्त कर संपूर्ण सफलता प्राप्त करने वाली स्वच्छ आत्मा बाबा. முடிந்து போன விஷயத்தையும் உணர்வுகளையும் அழித்துவிட்டு முழுமையான வெற்றி பெற்று சுத்தமான ஆத்மா ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். शुद्ध बुद्धि, सेवा में स्वच्छ बुद्धि, स्वच्छ वृत्ति और स्वच्छ कर्म सफलता का सहज आधार है. சுத்த புத்தி, சுத்தமான உள்ளுணர்வு, சுத்தமான செயல் இவையே சேவையின் சுலபமாக வெற்றி ஆதாரமாகிறோம். कोई भी सेवा का कार्य जब आरंभ करते हो तो पहले चेक करो हो कि बुद्धि किसी आत्मा को बीती हुई बातों पे स्मृति तो नहीं आती. उसी वृत्ति दृष्टि को भी देखना है, उसको बोलना है. इसको संपूर्ण सफलता नहीं कहेंगे. சேவைக்கான காரியம் எதையும் ஆரம்பிக்கும் போதும் முதலில் தன்னுடைய புத்தியில் எந்த ஒரு ஆத்மை பற்றி முடிந்து போன விஷயங்களை உள்ளதா என்று சோதியுங்கள். அதே உள்ளுணர்வு பார்வையுடன் அவரை பார்ப்பது பேசுவதால் முழுமையான வெற்றி கிடைக்காது. इसलिए बीती हुई बातों को व वृत्तियों को समाप्त कर स्वच्छ बनो और संपूर्ण सफलता प्राप्त हो जाएगी. இந்த விஷயங்களை உள்ளுணர்விலிருந்து அழித்துவிட்டு சுத்த ஆத்மா ஆகுங்கள், அப்போது முழுமையான வெற்றி கிடைத்துவிடும். ஸ்லோகன், जो स्वयं परिवर्तन करता है विजय माला में ही उसको गले के पड़ जाती है. யார் ஒருவர் தன்னை மாற்றுபவராக இருக்கிறாரோ அவர் கழுத்தில் வெற்றிக்கான மாலை விழுந்து விடுகிறது. अच्छा, मीठे मीठे शिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.